தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓபிஎஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், என்ன காரணம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களான ஓபிஎஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் நவாஸ் கனி மற்றும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் ஆகியோர் ஏராளமான தொண்டர்களோட பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருந்ததாக கூறி, அதாவது அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாளான அன்று இடையூறாக இருந்ததாக கூறி கேணிக்கரை காவல் நிலையத்தில் புகார் மனு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் நேற்று வரை தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில ராமநாதபுரத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கடந்த 25ஆம் தேதி திங்கட்கிழமை முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான விஷ்ணுச்சந்திரனிடம் அளிப்பதற்காக வருகை தந்தனர். அப்போது ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஏராளமான ஆதரவாளர்களுடன் அந்த பகுதியில் வந்ததால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவரோட முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பனோடு அந்த பகுதியில 500க்கும் மேற்பட்டோடு வந்ததால அந்த பகுதியில போக்குவரத்தானது ஏற்பட்டிருந்தது. அதே போல அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளும் முன்னாள் அமைச்சர்களோடு அந்த பகுதியில் வந்ததால ஏராளமான போக்குவரத்து அன்று திங்கட்கிழமை என்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில், அதாவது சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும்படை, அதாவது தேர்தல் பறக்கும்படை அதிகாரியான ஆர்த்தீஸ்வரன் அளித்த புகாரின் பேர்ல கேணிக்கரை காவல் நிலையத்தில் நேற்று இரவு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மீதும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அதாவது ஓபிஎஸ் தரப்பினை சார்ந்தவர்கள் 150 நபர்கள் மீதும் நவாஸ் கனி தரப்பைச் சேர்ந்த நவாஸ் கனி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சேர்ந்த 200 நபர்கள் மீதும், அதே போல அதிமுக கட்சி வேட்பாளர் ஜெயபெருமாள் மற்றும் அவர்கள் ஆதரவாளர்கள் 150 நபர்கள் மீதும் இந்த போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் அந்த பகுதியில் மிகுந்த இடையூறாக இருந்ததாக கூறி நேற்று இரவு இந்த கேணிக்கரை காவல் நிலையத்தில் மொத்தமாக 500 நபர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.